அனைவருக்கும் வணக்கம். என்னோட வீடியோவை பார்த்துட்டு நிறையா கஸ்டமர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதிலை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் மொதல் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி, சர்வீஸு, அப்புறம் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்றது, அதுக்கப்புறம் பார்ட்ஸு, அதுக்கப்புறம் இது எப்படி நான் உங்ககிட்ட வாங்குறது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நான் தெளிவாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மொதல் விஷயம் வாரண்ட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாரண்ட்டி 1 இயர் தரும். எந்தெந்த பொருளுக்கெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின், ரேடியேட்டர், பூம், ஆர்ம், ரொட்டேட்ரி மோட்டாரு, வாக்கிங் மோட்டாரு, ஹைட்ராலிக் பம்புக்கு, ரப்பர் ட்ராக்குக்கு, பக்கெட்டுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபோல்ட் வால்வ், ஹைட்ராலிக் மேனிஃபோல்ட் வால்வுக்கு. ஸோ வாரண்ட்டி இப்போ எதுக்கெலாம் வராது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓஸ்க்கு வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் எலமெண்ட், ஹைட்ராலிக்கோட ஃபில்டராக இருக்கட்டும், ஃபியூயலோட ஃபில்டராக இருக்கட்டும், இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வாரண்ட்டி வராது. அப்புறம் பக்கெட்டோட டீத்துக்கு வாரண்ட்டி வராது. அப்புறம் டைரக்ஷனல் கண்ட்ரோல் காயிலுக்கு வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வுக்கு வராது. வாரண்ட்டி இருக்குதுன்னு சொன்ன பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. நம்ம ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னா அந்த பொருள் எதுவுமே நமக்கு டேமேஜ் ஆக போகிறதில்ல. அது லைஃப் லாங் ஒரு மிஷின் இருக்கலாம். இந்த அன்வாரண்ட்டி, இந்த வாரண்ட்டி இல்லாத இந்த பொருளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஓஸு, ஃபில்டர் எலமெண்ட்ஸு, அப்புறம் இந்த பக்கெட் டீத்து, டைரக்ஷனல் கண்ட்ரோல் காயிலு, அப்புறம் இந்த வால்வு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரெகுலராக தருவோம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த பார்ட்ஸ்லாம் வேணும்னு எங்ககிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இதை சப்ளை பண்ணுவோம் ரெகுலராக. ஸோ அதனால் உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அதே மாதிரி இந்த அன்வாரண்ட்டி பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் இந்தியாவில் அவைலபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அவைலபிள். உதாரணத்துக்கு நீங்கள் லோக்கலில் இருக்க ஏதாவது உங்களோட ஹைட்ராலிக் ஷாப்பில் எதுலையாவது போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஹைட்ராலிக் ஷாப் எதுவும் தெரியலனா நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நம்மளோட இந்தியா மார்ட்டில் போயிட்டு நமக்கு தேவையான பார்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு போட்டிங்கன்னா நியர்பை லொக்கேஷனில் என்ன ஷாப் இருக்குது, எல்லாருமே கொட்டேஷன் கொடுப்பாங்க. நியர்பையில் இருக்கவங்க எல்லாருமே நமக்கு தேவையான பார்ட்ஸை அங்கேருந்தே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஓஸ் வாங்கணுன்னா ஓஸோட ப்ரெஷரு, அதோட சைஸ், லென்த் அதுலேயே இருக்கும். அது சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க. ஃபில்டரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃபில்டரில் நம்பர் இருக்கும், அதை கேட்டும் வாங்கிக்கலாம். பக்கெட் டீத்து சொல்லவே வேணாம், ரெகுலராக இங்கே நம்ம எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வு, அந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா காயிலும் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஹைட்ராலிக் கண்ட்ரோல் வால்வு சொல்லவே வேணாம், அதுவும் சைஸும் அந்த ப்ரெஷர் இதுவும் சொன்னிங்கன்னா அதுவும் தந்துருவாங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு லோக்கலில் கிடைக்காத பார்ட்ஸுன்னு எதுவுமே இங்கே கிடையாது. நமக்கு இங்கே எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த வாரண்டின்னு சொல்கிற பொருள் எதுவுமே உங்களுக்கு போகாது. உங்களுக்கு மிஷின் இருக்கிறவர்களும் கண்டிப்பாக லைஃப் இருக்கும் அந்த பொருள். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காது. அப்புறம் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் தான். நம்ம ஒரு பைக் வச்சுருந்தா நம்ம என்னென்ன பண்ணுவோம், உதாரணத்துக்கு இன்ஜின் ஆயிலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஹைட்ராலிக் செக் பண்ணிக்கணும். ஹைட்ராலிக் டேங்க்கில் ஹைட்ராலிக் ஆயில் எப்போவுமே இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு தடவை எப்போவுமே செக் பண்ணிக்கணும் மெயின்டெனன்ஸை பொறுத்தவரைக்கும். அப்புறம் வந்து ஹைட்ராலிக் லீக்கேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்றத ஜென்ரலாக நம்ம செக் பண்ணிக்கணும். மற்றபடி க்ரீஸ், என்னென்ன கார்னர்லலாம் நம்ம க்ரீஸ் போட முடியுமோ கரெக்டாக க்ரீஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மிஷின், ஸ்மூத்தாக. ஸோ மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி மழை பெய்யும் போது நிறுத்தாதீங்க இந்த வண்டியை. இந்த சைலன்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் அப்படி இருக்கும். ஸோ அது அந்த மழை சாரல், அந்த தண்ணி எல்லாமே பட்டுதுன்னா அது வழியாக தண்ணி உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் அந்த சைலன்சர் மட்டும் வந்து மூடியே வைங்க மழை நேரத்தில். ஸோ மற்றபடி மெயின்டெனன்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம ரெகுலராக நம்ம ஒரு பைக் வச்சுருந்தா என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுவோமோ அதே மெயின்டெனன்ஸ் தான். அண்ட் சர்வீஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு பைக்கை நம்ம சர்வீஸ் பண்ணுறோன்னா என்னென்ன மாற்றுவோம், ஹேர் ஃபில்டரை மாற்றுவோம். அதே மாதிரி இதில் ஃபில்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு, ஃபியூயல் ஃபில்ட்ரு, இது ரெண்டுத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இன்ஜின் ஆயிலை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஹைட்ராலிக் ஆயில், ஹைட்ராலிக் டேங்க்லேருந்து நம்ம ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஆயில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர்த்து ஹைட்ராலிக் கிரேடு, அதாவது அந்த ஆயிலோட கிரேடு வந்து பார்த்திங்கன்னா ISO 46 கிரேடு, இதை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இங்கே ரெகுலராகவே கிடைக்குது. ஸோ 10 to 15 லிட்டர் ஆஃப் ஹைட்ராலிக் ஆயில் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ மற்றபடி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ தான் மெயின்டெனன்ஸு. நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது மெயின்டெனன்ஸில். ஸோ கடைசி கேள்வி, இந்த மிஷினை நான் உங்ககிட்டேருந்து எப்படி வாங்குறது? ஸோ சிம்பிள் தான். வீடியோவில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ மெயில் பண்ணாலோ நாங்கள் வந்து நீங்கள் கேட்குற, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1 ton மிஷின் வேணும், சிங்கிள் சிலிண்டரில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட விலையை கொடுப்போம். அதோட விலை ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்த வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 4,50,000 ரூபா தான். ஸோ இதில் எனக்கு 3 சிலிண்டரில் வேணும், குபட்டா இன்ஜினில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது 7,50,000 ரூபா.
ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கேட்லாக் வித் கொட்டேஷனோட நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ கொட்டேஷனை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ என்னெல்லாம் சொன்னோமோ அது எல்லாமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருவோம். அதாவது வாரண்ட்டி அன்வாரண்ட்டி இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதை தவிர்த்து பேமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 30% அட்வான்ஸ் நீங்கள் கொடுத்தோடனே மிஷின் ரெடி, அதாவது மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மேனுஃபேக்சரிங் முடிஞ்சு மிஷினை வந்து ஃபுல்லாக நாங்கள் காட்டினதுக்கப்புறமா பேலன்ஸ் 70% நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் பேமெண்ட் வந்ததுலேருந்து ஒரு 15 to 20 டேஸில் வந்து உங்களோட ப்ளேஸ்க்கு மிஷின் வந்து டெலிவரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மிஷின் வந்து நீங்கள் ஒரு 10 இல்லை 5 இந்த மாதிரி வாங்கி உங்களோட ஊரில் நீங்கள் லோக்கலில் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணலாம். வித் உங்கள் ஓன் பிராண்டு, ஓன் லோகோ, அதாவது நீங்களே ஒரு லோகோவும் ஒரு பிராண்டும் செட் பண்ணி கூட நீங்கள் எங்ககிட்டேருந்து இந்த மிஷினை வாங்கலாம். ஸோ வாங்கிட்டு நீங்கள் உங்களோட ஊரில் ஒரு சொந்த கடையோ இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன ஷோரூம் மாதிரியோ போட்டு கூட நீங்கள் தாராளமாக வந்து இந்த மிஷினை விற்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விற்கிறீங்கன்னும் போது இதுக்கான தேவையான பார்ட்ஸு இது எல்லாமே நாங்களே எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு இதுவும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருந்தாலும் இதையும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட கேட்கலாம். நாங்கள் அதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஓவரால் நான் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக போடலாம். நன்றி.